இப்ப எங்க வந்திருக்கோம்னா பெருச்சி பைரவர் கோயில். இந்த கோயில்ல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி பைரவர் இவரு. இந்த பைரவர் செஞ்சது போகநாதர் முன்னாடி பார்த்தா பைரவரா காட்சி தருவாரு. பின்னாடி பாத்துட்டீங்கன்னா, பின்னாடி சீவான காமிச்சிங்கன்னா அப்படியே தண்டபாணி சுவாமிகள் எப்படி பழனியில இருக்காரோ அதே மாதிரி காட்சி தருவாரு. இப்ப அந்த அருள் திரு காட்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய். எல்லா பயிர்களுமே கல்ல பண்ணது. 9 மூடியை கொண்ட நவபாசமே உலகத்திலே நம்ம ஒரு கோயில் இருக்கு. நவபாசம் வாயில சொன்னாலே புண்ணியமா, அப்ப பார்த்தா எவ்வளவு புண்ணியம். போகர் சித்தர் பண்ணது. போகர் 3 தான் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் 2வது பழனி முருகன், 3வது கொடைக்கானல் பூம்பாறை. போகருக்கு தீவிரமான முருகத்தர், அதை வடிவமைச்சு பண்ணிருக்கு. முன்னால பார்த்தா பைரவராகும், சுவாமிக்கு பேக் சைடு பார்த்தா பழனி முருகன் தண்டாயமான இடுப்புல கை வச்சு எந்த குளத்துல அப்புறம் அதே மாதிரி உலகத்திலே நவபாசனத்திலே வைரவருக்கு ஒரே ஸ்தலை கொடுத்தாங்க. இந்த வைரவர் பார்த்துட்டு போனாலே அவ்வளவு சுட்சமா இருக்கும். இவரே பெரிய வைரவர் உபாசகர் இருந்தாலும் அதே பெரிய வைரவர் அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கோம். வைரவர் தான் பெரியவர். பூர்வ சங்கல்ப புராக சித்தேத்தம் பைரவாய லைட் ஆஃப் பண்ணிக்கிறோமா? லைட் ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப் பண்ணாதான் அது தெரியும். சரி சரி சரி. முன்னாடி தீபம் காமிச்சா பைரவர், அந்த தீபத்தை பின்னாடி கொண்டு போயாச்சுன்னா தண்டபாணி, பழனியில போகர் செஞ்ச தண்டபாணி மாதிரி இருப்பாரு. சுவாமிக்கு முன்னால பார்த்தா பழனி முருகராகும், சுவாமி பேக் சைடு பார்த்தா பழனி தண்டாயமான இடுப்புல கை வச்சு உலகத்திலே நவபாசனத்திலே வைரவருக்கு ஒரே ஸ்தலம் கொடுத்தார். போகருக்கு தீவிரமான முருகன், 3வது வைரவராகும், சுவாமிக்கு பின்னால் பார்த்தா முருகராகும். எல்லா சமுதாயத்திலே வைரவருக்கு, எல்லா வைரவர்களும் கல்ல பண்ணுங்க. 9 மூலிகை கொண்ட நவபாச வைரவர் உலகத்தில் ஒரு வைரவர். வந்துட்டாலே காரிய அனுபவமா இருக்கு. நல்லா வேண்டி உடனே காரிய அனுபவம். பாத்துட்டேன். ஓம் நமோ நமசிவாய், ஓம் நமோ நாராயணாய். வணக்கம் அச்சமுனி சித்தர் சபை நண்பர்களே. இது கன்றமாணிக்கம் என்ற ஊரு, பெருச்சி பைரவர் கோயில். முன்னாடி பார்த்தா பைரவராகவும், பின்னாடி தீபாவளி காமிக்கும் போது பழனியில காமிச்சேன். பழனியில எப்படி போகநாதர் செஞ்ச தண்டமாணி இருக்கிற அப்படி அண்ணன் என்னோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. உயர்ந்த மனிதருங்க, மற்றவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் எல்லாருமே அப்படி இவர் ஆசையா என்னன்னு தெரியாதவர். ஆன்மீகத்தில் ஈடுபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப மரியாதை இருக்காரு. அண்ணன் வணக்கம் சுந்தரராஜனை, வணக்கம் அச்சமுனி சித்தர் சபை தர்மான்களை. இந்த யாத்திரையின் அனுகிரகம் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேரும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய.